அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பார்க்கிறார் இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. பொதுவா பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க. நல்ல கேரக்டர் தனுசு ராசியை பொறுத்தவரை. குடும்பம் ஃபேமிலி ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. அந்த விஷயத்தை எப்படா முடிக்கணுங்கிற திறமை தனுசு கிட்ட நிறைய உண்டு. நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும், அறிவான குணம், திங்க் பண்ணக்கூடிய குணம், குடும்பத்தை எடுத்து எல்லாமே வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே தனுசு ராசி நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன் உங்களுக்காக தான் இந்த மாசம். நல்லா பாருங்க, இது நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதம். இதை நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம், உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா இந்த ஆனி மாசம் நிறைய பேருக்கு நிறைய ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். தசாபத்தியை மறந்துடக்கூடாது. நீங்க உங்க பிறப்பு ஜாதகம், சில பேர் சொல்றீங்களா பிறந்தது வந்து கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கலன்னு சொல்றீங்களா, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்கிறார், அது தெளிவா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் நம்ம என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் பிளஸ் புதன், ஒரு 3 கிரகம் இருக்கு. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இதுல 3 கிரக பயிற்சி வருதுங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றது. எப்போ வர்றாருன்னா கரெக்டா 6ஆம் தேதி, ஆனி மாசம் 6ஆம் தேதி. 8ஆம் தேதி புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அடுத்து சுக்கிரபகவான் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு கேதுவோட இணைகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க, ஒரு ராசி அதிபதி சேர்ந்து 3 கிரகம் கூட்டணியா இருக்குங்க. சுக்கிரன் புதன் குரு 3 கிரகம் இணைவுல இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சனி பகவானுடைய சாரத்துல அனைத்து கிரகம் நிக்குது. இது ஒரு ஸ்பெஷலு. நீங்க சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா நல்ல யோகம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னமா இருக்கு, சூரியன் உங்க ராசியை பாக்குறாரு, பாக்கியாதேவி உங்களை பாக்குறாரு. எந்த ஒரு கெட்டதையும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி உங்களை கண்காணிப்புலயே அவர் வைக்கிறாரு. நீதி, நேர்மை, கண்ணியம், ஒழுக்கமான கிரகம் உங்களை தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே நான் கெட்டது நடக்க விட மாட்டேன், இவருக்கு நல்லதை மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஜாதகத்துல உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே நல்ல யோகம் டைம் இருக்கு, பாத்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா வெற்றியை மாறும். கெட்டது நடக்காது. நாங்க கெட்டதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடன் இருக்கு, பகை இருக்கு, நல்ல வேலை இல்லை தெரியுமா? கணவனுக்கோ மனைவிக்கோ ஜாதக தசாபத்தில நல்ல வேலை இருக்கு. அது வழக்கு உங்க மேல போட்டிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு வழக்கு. ஒண்ணு இல்ல, சொத்துல பூர்வீக சொத்து இருக்கு பாத்தீங்களா, 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல வரைய பண்ணாரு. இப்ப பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கும், இடம் பூமி பிரச்சனை இருக்கும், குழந்தைகளுக்கு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இருக்கும், ஒரு ரியல் எஸ்டேட், ஏன்னா அவங்க அர்த்தாஷ்டம சனி இருக்கும். வேலை செய்யும் போது இடம், ஒரு சகோதர உறவு, வருமானம், பொருளாதாரம், பணம், இடம், பூமி எதெல்லாச்சும் ஒரு கலக்கத்தை இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்புல ஒரு பிரேக்கை கொடுக்க பார்க்கும். நல்லா அலைச்சலா பார்ப்பீங்க, நல்ல நிம்மதியாக ஒரு அலைச்சல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு தடுமாற்றமா யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லை, இது மாதிரி ஒரு அமைப்புகளை பார்த்திருக்கணும். ஏன் பார்த்திருப்பீங்க? ஏன்னா கிரகம் எப்படி இருந்துச்சு. இப்ப குரு உச்சத்துல வந்ததா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு. நீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க.
உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை தான் இப்ப உங்க வாழ்க்கைய மிகப்பெரிய உச்சக்கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகுது. நல்லா பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா? தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குது. அது ஜாதகத்துல தசாபுத்தி வரும்போது அந்த கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பார்க்காம எடுத்துக்காதீங்க. தசாபுத்தி வரும்போது எல்லாமே டோட்டலா மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மால பிறந்திருப்போம். நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி மூவ் பண்ணா இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் இப்போ குரு நல்லா இருக்கலாம் சித்தியாகவும் பாத்துக்கணும். ஏன்னா இப்ப எடுத்தவன குரு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, அதையும் யாரோட சேர்ந்து பாக்குறாரு தெரியுமா? லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, பணம் வரல, வருமானம் வரலன்னா இப்ப பாருங்க கொஞ்சம் வருமானம் திடீர்னு நடக்கும். எதுக்குள்ள தெரியுமா? எதுக்குள்ள கிடைக்கும்? ஆனி மாசம் 20ஆம் தேதிக்குள்ள. ஏன்னா சுக்கிரன் இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பஞ்சமாதிபதி 5ஆம் வீடு 6ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி சேர்ந்து உங்களை பார்ப்பதால் கண்டிப்பாக லாப வருமானம், பண வருமானம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இன்கம் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி கடன் இருக்காது ராஜா. தலைக்கு மேல கடன், கடன் சுமை சரியாகும். நல்ல வேலை கிடைக்கலாம். திருப்பி கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா வேலைக்கார அதிபதியை சேர்த்துதான் அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் அங்க சேர்ந்திருக்காரு. அவர் போறதே ஆயிலி நட்சத்திரத்துல போறாரு. அந்த ஆயிலி நட்சத்திர அதிபதி அங்கதான் இருக்கு. வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கலாம். ப்ரொமோஷன் தேடி வரும். ஏங்க ப்ரொமோஷன் தேடி வரும்? ப்ரொமோஷன் எத்தனாம் ஆகும்? 11ஆம் மாதம் தானே. அவர் யாரு? உங்களுக்கு சுக்கிரன் தானே. அவர் யாரும் ராசி அதிபதி சேர்ந்திருக்காருல. இப்ப ப்ரொமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல. லாபம், வருமானம், வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் எல்லாமே தேடி இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிருக்கணும். இல்ல இந்த ஆனி மாசம் முடியக்குள்ள 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும். அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்க அரசாங்க வேலைக்கு மட்டும் நீங்க மூவ் பண்ணக்கூடாது. தனியார் நிறுவனத்துல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு இப்ப பதில் இருக்கு. ஒரு லீடரான ஒரு பொசிஷனுக்கு நீங்க போகணும் இந்த ஆனி மாசத்துல. அது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் வேலை செய்த மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், படிப்புகளை ஒரு டாப்பான லெவலுக்கு நீங்க போகலாம். திருப்பி கேளுங்க, கல்வி பயங்கரமா வேலை செய்யுது. பயங்கரமான ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இப்ப இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வரும். எந்த ஒரு வழக்கு பண்ணாலும் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். திருமணங்கள் ஆல்ரெடி நடக்கும். கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராகும். திருமணத்தை எந்த ஒரு தடங்கள் நான் சொல்ல மாட்டேன். மாமனார் மாமியாருடைய சப்போர்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். பாத்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் துறை, மருத்துவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நேர காலம் செம்மையா பக்கவா சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா என்னால கெட்டது சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு கிரகம் நல்ல அமைப்புல இருக்குது. அப்ப நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை போனா கண்டிப்பா வெற்றி உங்க நிச்சயமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி அடிச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். தனுசை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டதி சேர்ந்து இருக்கிறாரு. குரு சுக்கிரன் இந்த யோகத்துல இருக்குது. இப்ப எடுத்தா அடிச்சிரும். ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் யோகமான கிரகம் பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி அடி அடிக்கலாம். பாத்துங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எதுவுமே தரங்கள் வரையும் நீங்க கவலையப்படாதீங்க. நிறைய பேர் இது தனுசு ராசியை கேட்கறீங்க. ஜாதகம் திருக்கணித மொழி எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்ம எழுதி கொடுக்குறோம். கைப்பட எழுதி கொடுக்குறோம். இப்ப எழுதுங்க எல்லாருமே ஜாதகத்தை. சில பேர் கைப்பட எழுதுறது எல்லாமே பிரிண்ட் தான் வச்சிருப்பீங்க. கைப்பட எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தருடைய தலையெழுத்தை கைப்பட எழுதுறதால நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். சில பேர் பார்த்திருப்பீங்க, எந்த காரியம் நல்லா நடக்காது, திடீர்னு ஜாதகத்தை மாத்தி எழுதுவாங்க, திடீர்னு யோகம் வந்துடும். பார்த்திருப்பீங்க. ஜாதகத்தை மாத்தி எழுதுங்க. நிறைய பேர் திருக்கணித முறை எழுதி வச்சுக்கோங்க. வாக்கியப்படி எல்லாருமே எழுதி வச்சிருப்போம். திருக்கணிதம் 2 முறை இருக்கு ஜோதிடத்துல. திருக்கணித முறைப்படி கைப்பட எழுதுவது ரொம்ப சிறப்பு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பையனா என்ன தெரியாது, எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இந்த நட்சத்திரம் பண்ணா நல்ல ஞாபக சக்தி, நல்லா திங்க் பண்ணக்கூடிய பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டி, பயங்கரமான திறமையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கவலையே படாதீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் மூல நட்சத்திரம் பண்ணுவாங்க. இனிமேல் நல்லதான் வரும். சுக்கிரபவன் நினைச்சிட்டாருன்னா லாபம், வருமானம், கடன், பகை, எதிரி இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும். வருமான பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாயிருக்கு. அந்த குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா மூல நட்சத்திரம் நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யுது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மூல நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகம் எல்லாரையும் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் சூப்பரா இருக்கு. பாத்துங்க. அடுத்து பூராட நட்சத்திரம்.
ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த புராணத்தை பொறுத்தவங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க. கரெக்டா ஆனி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய குழப்பம் தருமாற்றம் இருக்கும். இந்த குழப்பத்தை நீங்க வெளில வந்துருவீங்க. ஒரு அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க, நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் புராணத்தை நல்ல ஒரு யோகம் சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். அடுத்து உத்திராட நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இனிமே உத்திராடத்துல பார்த்துக்கோ எல்லாத்துக்கும் சரி. ஏதோ ஒரு மக்களுடைய தொடர்பு, திருமணம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் இனி எல்லாருமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? இந்த உத்திராடம் தான். இப்ப உத்திராடத்துல பொறுத்தவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். ஏதோ தைரியம் இருங்க, உங்க பக்கம் சூப்பரான வாய்ப்பு பக்காவா இருக்கு. அரசியல், அரசாங்கம், மேல் பதவி நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய ஆனி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.